கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜெபங்கள், தேவனோட தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கான நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி, உங்கள் பிள்ளைகளை குறித்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நீங்க எப்படி நம்பிக்கை கொள்வது என்று வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 112 1-2 வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் சிலர் உங்கள் பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் காணப்படாது. நீங்கள் அவர்களை நன்றாக படிக்க வைத்திருப்பீங்க, எல்லாம் செய்திருப்பீங்க. ஆனா தேவ வார்த்தையை கற்பித்து அவைகள் அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கலாம். இப்போதும் அவருடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பார்த்தீர்கள் படிப்பை கைவிட்டிருக்கலாம், இல்ல அவர்கள் வேலையை கைவிட்டிருக்கலாம். மாறாக அவர்கள் என்ன மயக்கு மருந்துக்கு, போதைக்கு, இன்னொன்னு குடிக்கு, இல்ல வேசித்தனத்திற்கு, சினிமா பார்ப்பதற்கு, நண்பர்களை சுற்றுவதற்கு, இன்னும் லவ் பண்ணி பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அதிலே சிக்கி தவித்துக் கொண்டு அவர்களுடைய இலக்கை நோக்கி ஓட முடியாதபடி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பதனால அது வருடங்கள் அவர்கள் இழந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் உழைத்த உழைப்பு வீணா இருக்குதே, இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டமே, என் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லையே அப்படி என்று சொல்லி எதிர்காலமே இல்லை. சில பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போகிறதே இல்லை. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் மொபைல்ல தாய் தகப்பனுக்கு தெரியாமல் கிறிஸ்தவ பிள்ளைகளே பொழுதுனைக்கு என்ன செய்கிறார்கள்? இரவு நேரங்களில் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் போன்ல பேசிக்கொண்டு அவருடைய ஆசீர்வாத நன்மையை இழந்து கொண்டு சாபத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளின் வேதனையோட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? நிச்சயமாக நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இன்றைக்கு இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து அறிக்கிடுங்கள். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட. நான் கர்த்தருக்கு பயந்து, நான் என் கணவர் கர்த்தருக்கு பயந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பிள்ளையின் சந்ததிகள் நிலைத்திருக்கும். என் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இந்த பாவ சாப கட்டுகளிலிருந்து அவள் இன்றைக்கு அவள் விடுவிக்கப்பட்டு விட்டாள் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமான மனுஷரை நான் நடக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். என் பிள்ளை மேல கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி அவன் மீது இறங்கட்டும். இயேசுக்கு ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும். எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருக்கும் உம்முடைய வல்லம் இறங்கட்டும். எல்லா பாவசாப கிரியைகளும் அவர்கள் மீது வேரோடு நாங்கள் பிடுங்கி எரிகிறோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து என் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதை காண்பேன் என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் சந்ததியில் பூமியில் பலத்திருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள். சாட்சிகளை பகிர்ந்து கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.